Hi friends, welcome back to my channel. This is Sharbhalakshmi. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்டோன் க்ளீனிங் டூல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல ஸ்டோன் க்ளீனிங் எப்படி பண்றது அப்படிங்கறதையும் நான் காமிச்சிருக்கேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த ரெண்டு டூல் தான். இப்போ நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இது ரெண்டுமே போதும். இப்போ நீங்க நிறைய படம் பண்றீங்க அப்படினா இந்த மாதிரி நீங்க டூல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த டூல்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் இப்போதான் பிகினர் அப்படினா இது ரெண்டுமே உங்களுக்கு போதும் நீங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் நைஃப் நமக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஷார்ப் டிப்டாக இருக்கும். இது உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதில் நமக்கு நிறைய பிளேட்ஸ் கொடுப்பாங்க. நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இது நமக்கு என்ன பிளேட்ஸ் வேணுமோ அதை நம்ம இதுலேருந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மாற்றிக்க முடியும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ இது நமக்கு நார்மலாக அந்த ஸ்கொயர் ஸ்டோன் கட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை வந்து சர்க்கிளில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்க்கிள் ஸ்டோன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக அந்த ஷேப்பை ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி நீல் வச்சு எதெல்லாம் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எரேசரில் நீங்கள் ஊசியை சொருவிட்டு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் இதை எப்படி நான் வந்து டூலாக கன்வெர்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான டெமோ இருக்குது. கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். எஸ். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் எக்ஸாக்டாக கிடைக்கணும். ஸோ அப்போ நீங்கள் இது ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்து வரணும். வெரஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனா டூல் மாதிரி இருக்கும். ஆண்டனா தான் இது. அண்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன ஸ்டோன் சைஸோ அதுலேருந்து ஒரு ஸ்டோன் வந்து சின்னதாக ஒரு சைஸ் சின்னதாக எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அப்போ எனக்கு நல்லா அதை வந்து ஒரு இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அந்த ஷேப் மார்க் தெரியுது இல்லையா. ஸோ அதே மாதிரி எனக்கு அந்த ஃபாயிலிங்கில் ஆகும். ஸோ அப்போ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு அந்த பிசுறு ஆகுது இல்லையா, அந்த மாதிரிலாம் ஆகாது. ஸோ அப்போ மோஸ்ட்லி வந்து எனக்கு நிறைய படம் பண்ணுறீங்க அண்ட் ரிப்பீட்டடாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி டூல்ஸ்க்கு போய்க்கோங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஆண்டனா அவைலபிளாக இருக்கும். அதை என்ன பண்ணிக்கோங்க, கடையில் கொடுத்து கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து இரும்பு கடையில் கேட்டிங்க அப்படின்னாவே கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து ரெடிமேடாகவும் இது டூல்ஸாகவே வந்து நிறைய ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வளவலன்னு இருக்குது இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் கிளாத்தை வந்து டைட்டாக கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு இது வந்து கைக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது ஃபுல்லாக கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும். அண்ட் இதோட டிப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஷார்ப்பாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்டோன் எடுக்கிறதுக்கு அந்த ஷேப் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு அந்த எக்ஸாக்டாக அது என்ன மார்க்கோ உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப் சின்ன சைஸ்லேருந்து எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்கும். லைக் வந்து 2 அதுக்கப்புறம் வந்து 3. ஸோ அப்போ நீங்கள் எப்போயுமே ஸ்டோன் க்ளீன் பண்ணும்போது என்ன ஸ்டோன் சைஸோ அதுலேருந்து ஒரு சைஸ் சின்னது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது இது வந்து சர்க்கிளுக்கு அண்ட் இது வந்து ஸ்கொயருக்கு. ஸோ அப்போ நீங்கள் நிறைய படம் பண்ணுறீங்க, இப்போ வந்து பெரிய பெரிய படம்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வெரஸ் நான் வந்து இப்போ தான் நான் பிகினர் இல்லை இன்டர்மீடியட்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டூல்ஸே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே இனஃபாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் ஸ்டோன் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டூல். நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா இதுவும் அண்டு இந்த ஸ்கொயர் இப்போ கொஞ்ச நாளாக இந்த சர்க்கிள் ஸ்டோன்ஸ்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி இதை வச்சே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான் வந்து க்ளீன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் நான் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டூல்ஸ் எல்லாமே. அண்ட் இப்போ நான் எப்படி வந்து ஃபாயிலில் க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இன்ஷியலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கொயர் ஸ்டோனை வந்து நான் எல்லா இடத்துக்கும் கட் பண்ண போகிறேன். ஸ்கொயர் ஸ்டோன் கட் பண்ணுறதுக்கு எதர் அந்த ஸ்கொயர் டூலையோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த கட்டர் வச்சோ நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஸ்கொயரை சுற்றி அந்த ஸ்டோனை சுற்றி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சென்டரில் மட்டும் லைட்டாக ப்ரஷில் தண்ணி தொட்டு வச்சு அதை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அண்டு இதுக்கு வந்து அதே மாதிரி அந்த கட்டரை வச்சு கரெக்டாக எனக்கு அந்த ஸ்கொயர் ஷேப் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டூல் இருக்குது இல்லையா, ஸ்கொயர் கட் பண்ணுறதுக்கான டூல், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன ஸ்டோன் சைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு சைஸ் சின்னதாக வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஸ்டோன் வந்து அந்த அந்த ஒயிட் தெரியாமல் கீழே இருக்க மக் ஒர்க் தெரியாமல் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆகும். எக்ஸாக்டாக என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே ஸ்டோன் சைஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மக் ஒர்க்குமே சேர்ந்து தெரியும். ஸோ அது அப்போ ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் எப்பயுமே ஸ்டோன் க்ளீனிங் அப்போ நீங்கள் மெயினாக என்ன
ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரி டூல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோனோட ஒரு சைஸ் சின்னதாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் அந்த ஸ்டோனை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த கட்டர் டூலை வச்சே க்ளீன் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சீக்கிரமாக அந்த ஸ்கொயர் ஷேப்போ இல்லை சர்க்கிள் ஸ்டோனோ க்ளீன் ஆகிடும். அண்ட் எனக்கு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, இந்த மாதிரி வந்து நான் க்ளீன் பண்ணும்போது சுற்றி ஈவனாக கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி பிசுறு வராது. அண்ட் கரெக்டாக அந்த ஷேப் வரல அப்படின்னா இந்த டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷேப் ஈஸியாக மெயின்டைன் ஆகும். எதர் இந்த ஆண்டனா டூலோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த சர்க்கிள் டூலோ யூஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப் கிடைக்கும். அப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இல்லை எனக்கு வந்து நீடில் வச்சே எனக்கு பண்ண வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீடில்லையே ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீடிலில் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அது க்ளீன் ஆகி எடுத்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அந்த சர்க்கிளும் ஸ்கொயரும் நான் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்டோன் சைஸ் தான், அதாவது சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் வந்து நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஷேப்க்கான க்ளீனிங் நான் காமிச்சிருக்கேன். அண்ட் இப்போ நான் சர்க்கிளுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் மெட்டல் டூல் காமிச்சேன் இல்லையா இனிஷியலாக, அதை யூஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் ஸ்டோன்ஸ் இருக்கோ அந்த ஸ்டோனை விட ஒரு சைஸ் சின்னதாக நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே க்ளீனாக கிடைக்கும். அண்ட் நீங்கள் மோஸ்ட்லி வந்து பெரிய சைஸ் ஸ்டோன்லாம் வந்து சர்க்கிளுக்கு வந்து அழகாக க்ளீன் பண்ணிடுவீங்க. சின்ன சைஸ் க்ளீன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் யூனிஃபார்மாக கிடைக்காது. இன்னொன்று எதனால் வந்து அந்த ஸ்டோன் க்ளீனிங் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டோனை விட மக் ஒர்க் வந்து ரொம்ப ரைஸ்டாக எடுக்கக்கூடாது. அதாவது கோன் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் அந்த ஸ்டோன் வந்து நல்லா கொஞ்சம் வெளியில் எலும்பி இருக்கணும். அப்போ வந்து மக் ஒர்க் கொஞ்சம் கம்மியாகவும் ஸ்டோன் ஒர்க் நல்லா ரைஸ்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாயில் பண்ணும்போது கரெக்டாக அதை நமக்கு ஹோல் எடுக்கும்போது கரெக்டாக எனக்கு வந்து ஸ்டோன் மட்டும் க்ளீனாக எடுத்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் மக் ஒர்க் நல்லா ரைஸாக எடுத்துட்டிங்க, நல்லா ஹெவியாக ஸ்டோனை விட அதிகமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப உள்ளார போய் பண்ணும்போது ஈவனாக கிடைக்காது. ஸோ அதனால் எப்பயுமே என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டோன் வந்து நல்லா வெளியில் தெரிகிற அளவுக்கு மக் ஒர்க், அதாவது எலும்பி தெரியணும். நீங்கள் கோன் டீட்டெயில்ஸ் எடுத்ததுக்கப்புறமும் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா ஸ்டோன் கோன் டீட்டெயில்ஸோட கொஞ்சம் ஒரு பாயிண்ட்னாவது கொஞ்சம் வெளியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோனை சுற்றி ஒரு சின்ன சர்க்கிள் எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக அந்த சர்க்கிளை மட்டும் க்ளீன் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி ஒரே ஷேப் எனக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி என்ன வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.